அதிக வாய்ப்பு இருக்கு. அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும், மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இளைஞர் படைகள் இவர் கையில இருக்கு. மக்கள் வந்து சிந்திச்சு செயல்படணும். நமக்கு அப்பா போட்டாங்க, அம்மா போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலத்துக்குரிய நிகழ்வுகள். இன்னைக்கு வந்து இன்னைய அரசியல் களத்துக்கு எது சரியா வருமோ, அத சரியா இருக்கணும்னு தான் எடுக்கணும். ஏன்னா உதாரணத்துக்கு அவங்களுடைய அம்மா, அப்பா எல்லாரும் விவசாயம் பண்ணியிருப்பாங்க. யாருமே எங்க அம்மா, அப்பா விவசாயம் தான் பண்ணாங்கன்னு சொல்லி விவசாயத்த யாரும் பண்றதில்ல. ஒரு பேச்சுக்கு தான் விவசாயத்த தேர்ந்தெடுத்தேன். இன்னைக்கு கல்வி அது இதுன்னு போகும்போது, அம்மா, அப்பா விவசாயம் பண்ணாங்கன்றதுக்காக, மத்த ஆளுகள்லாம் அவங்களுக்கு பிடித்த துறைய தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மாரி, இனி வரக்கூடிய ஒரு அரசியல் மாற்றத்துக்கு ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியா செயல்பட்டு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கங்கிற மாரி ஒரு கோணத்துல இல்லாம, சிந்திச்சு செயல்படணும். அது வந்து இதுக்கு ஒரு சரியான காலமா இருக்கும். மாரி பழைய வரலாறுகள் வந்து இருக்குன்னாலும், இன்னைக்கு சூழ்நிலைக்கு தகுந்து நமக்கு எது தேவை? தமிழ்நாட்டுக்கு எது தேவை? இந்தியாவுக்கு இது எது தேவை? அரசியலுக்கு எது தேவை? அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இவரும் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். இப்படி பண்றதுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கு தகுந்த இளைஞர் படைகள் இவர்ட்ட இருக்கு.